கூச்சமே இல்லையா ஓபிஎஸ் என அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியலில் வேறு வழியே இல்லை என்றதும் ஓபிஎஸ் தனது ஓனர் வாசப்படியான அண்ணா அறிவாலயம் சென்றுவிட்டார் என அதிமுக ஐடிவிங் தரப்பில் கடும் விமர்சனங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விரிவான விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் இந்த கடும் குற்றச்சாட்டுகள், கேள்விகள் ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதில் கூச்சமே இல்லையா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே என்று கேள்வி கேட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு, ரோஷி டீக்கடை நடத்திட்டு இருந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி ஏன் முதலமைச்சராகவே ஆக்கியது அதிமுக. அம்மா வளர்த்த இயக்கத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடக்கூடிய பெருமையை கொடுத்து அழகு பார்த்தார்கள் அதிமுக தொண்டர்கள். ஆனால் நீங்களோ உள்ளே இருந்தும் ஊப்பியாகவே இருந்தீர்கள். எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதி வசன புத்தகம் படித்துக் கொண்டிருந்தீர்கள். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல் வளர்த்த இயக்கத்தின் வாயில் கதவை எட்டி உதைத்தீர்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் மீது கடும் குற்றச்சாட்டுகளை, விமர்சனத்தை அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு முன்வைத்திருக்கின்றது. மேலும் பாவம் சும்மா விடுமா, அரசியல் அனாதையாக இனி நீங்கள் அதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளினார்கள் ரத்தத்தின் ரத்தமான அதிமுகவின் தொண்டர்கள். பசுந்தோல் போர்த்தி கொண்டு நீங்கள் நடத்திய நாடகம் எல்லாம் அம்பலப்பட்டு நின்றதும் வேறு வழியே இல்லை என்றதும் ஓனரின் வாசல் படிக்கே போயாச்சா ஓபிஎஸ் அவர்களே என்று அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பியோடு உள்ளது மட்டுமல்லாமல், இனி உங்களை போன்ற பச்சோந்திக்கு ஜெயலலிதா எல்லாம் சும்மாதானே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க என வெட்கமே இல்லாமல் திரிவதற்கு வாழ்த்துக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே என்கின்ற ஒரு கடும் விமர்சனத்தையும் சொற்றொடரையும் அதிமுக பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த கருமத்துக்கு தர்மயுத்தம் 1.0 2.0 என்று பெயர் வேறா? உங்களையும் நம்பி வந்து ஏமாந்த அந்த சில தொண்டர்களின் பாவம் தலைமுறைக்கும் உங்களுக்கு தொடரும் என்று விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக, தயவு செய்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை துறந்து விடுங்கள் என்று கூறியது மட்டுமல்லாமல், எப்போது செய்தியாளர்களை சந்தித்தாலும் தர்மம் வெல்லும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும் என்று சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி, உங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை கருணாநிதியே கவ்விக்கொள்ளட்டும், தயவு செய்து ஜெயலலிதா புகைப்படத்தை துறந்து விடுங்கள் ஓபிஎஸ் அவர்களே என்று அதிமுக சார்பில் கோரிக்கை வைத்து இந்த பதிவை வெளியிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.